கத்தரி வெயில் ஊரையே வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. ஒரு மதிய வேளை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மாந்தோப்புகளுக்கு இடையே கம்பீரமாக நின்றிருந்த அந்த பழங்காலத்து பெரிய வீடு. அந்த வீட்டின் அமைதியை குலைப்பது போல ஒரு இளம்பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. இல்லை இல்லை அத்தை, என்னால இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க முடியாது. கவிதாவின் குரல் நடுங்கியது. கவிதாவின் அத்தை ராஜம்மாள் தன் பட்டுப்புடவையின் தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டே கண்களை உருட்டினார். சும்மா இருடி, வாயை திறந்த அவ்வளவுதான். உனக்கு இன்னும் 17 வயது கூட முடியல, அதுக்குள்ளேயே எதிர்த்து பேசுறியா? உன் அப்பன் செத்து போயிட்டான், பெத்த தாயும் வேறொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. உன்னை வளர்த்து ஆளாக்கின எங்களுக்கு தெரியும் உனக்கு எது நல்லதுன்னு. வாசலில் நின்று கொண்டிருந்த ராஜம்மாவின் மூத்த மகன் கரண், வயது 32, ஒரு முறை நிமிர்ந்து கவிதாவை பார்த்தான். அவனுடைய கண்கள் பனிக்கட்டியைப் போல அவ்வளவு குளிர்ச்சியாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தன. அந்த பார்வையில் கவிதாவின் உடல் நடுங்கி போனது. அவன் எதற்கும் பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தான். கவிதா ஒரு அனாதை. மாமா தயவால் தான் வளர்ந்தாள். இப்பொழுது அவர்களுக்கு அவள் ஒரு பாரமாக தெரிகிறாள். ராஜம்மாள் அந்த ஊரின் பெரிய இடத்து மனிதர். அவருக்கு 2 மகன்கள். இளையவன் கதிர் திருமணமாகிவிட்டது. ஆனால் மூத்தவன் கரனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் வேறு யாருடனோ ஓடிப்போய் விட்டதால் கரண் ஒரு கல் தூணாகவே மாறிவிட்டான் என்று ஊருக்குள் பேசியிருந்தனர். இம்முறை ராஜம்மாள் உறுதியாக இருந்தார். தன்னை எதிர்த்து பேசாத வீட்டு வேலைகளை செய்கின்ற, கணவனை பார்த்து கொள்கின்ற ஒரு பெண் வேண்டும் என்று தேடி கவிதாவை தேர்ந்தெடுத்தார். அழகும் அமைதியும் ஏழ்மையும் கவிதாவை அவர்களுக்கு சரியான தேர்வாக காட்டியது. திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. ஆடி மாத தொடக்கத்தில் கவிதாவின் கண்ணீருக்கு இடையே அந்த திருமணம் நடந்தது. கல்யாணத்தன்று சிகப்பு நிற பட்டுப்புடவையில் கவிதாவை பார்த்த ஊரே சொக்கி போனது. மை தீட்டிய பெரிய கண்கள், அடர்த்தியான நீண்ட கூந்தல் என அவள் ஒரு தேவலோகத்து தேவதையைப் போலவே இருந்தாள். ஆனால் கரண் அவளை ஒரு முறை கூட ஏறிட்டு பார்க்கவில்லை. சடங்குக்காக தாலி கட்டினான். நெற்றியில் குங்குமம் வைத்தான். ஒரு கடமையை முடிப்பது போலவே அவனது அசைவுகள் இருந்தன. இரவு முதல் இரவு அறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பால் சொம்பு, பூச்சரங்கள், நெய்விளக்கு என எல்லாம் தயாராக இருந்தன. கவிதா பயத்தில் உறைந்து போயிருந்தாள். கரண் அறைக்குள் வந்தான். அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. கட்டிலில் ஓரத்தில் அமர்ந்தான். கவிதா நடுக்கத்துடன் பால் கிளாஸை நீட்டினாள். அவன் ஒரே மூச்சில் அதை குடித்துவிட்டு எழுந்து நின்றான். இங்க பாரு, அவன் குரலில் குளிர்ச்சி நிலவியது. இங்க பாரு, அவன் குரலில் குளிர்ச்சி நிலவியது. இந்த கல்யாணம் என் அம்மாவுக்காக நடந்தது. உன்கிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல. நீயும் என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதே. தூங்கு என்று சொல்லிவிட்டு பால்கனிக்கு சென்று சிகரெட்டை பத்த வைத்தான். கவிதா அப்படியே சிலையாக நின்றாள். தன் கணவன் தனக்கு ஒரு ஆதரவாக இருப்பான் என்று நினைத்த அவளது கனவுகள் அன்றே கலைந்தன. வெளியே நின்ற கரணின் மனமும், இவள் இன்னும் சிறுமி, இவளை வைத்து நான் என்ன செய்ய போகின்றேன், இவள் என் பொறுப்பு என மறுபுறமும் போராடி கொண்டிருந்தது. மறுநாள் காலை ராஜம்மாள் கேட்டாள், என்ன கவிதா, ராத்திரி நல்லா தூங்குனியா? கவிதா வெட்கத்துடன் தலை குனிந்து நின்றாள். ராஜம்மா எல்லாம் சுமூகமாக நடப்பதாக நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அன்றிலிருந்துதான் கவிதாவின் நரகம் தொடங்கியது. கவிதா, விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா? எழுந்திருச்சு சமையல் வேலையை பாரு. இன்னைக்கு பூரா வீட்டு பொறுப்பு உன்னுடையதுதான். ராஜம்மாவின் குரல் அதிகாலையிலேயே அதட்டியது. அழுது வீங்கிய கண்களுடன் கவிதா சமையல் அறைக்குள் புகுந்தாள். பெரிய அடுப்பில் டீ போட்டு டிஃபன் தயார் செய்தாள். சாப்பாட்டு மேஜையில் கரண் அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. உப்பு கொஞ்சம் கம்மி, நாளைக்கு சரியா போடு என்று மட்டும் சொல்லிவிட்டு நகர்ந்தான். அன்று மாலை கரணின் தம்பி மனைவி ஸ்ரேயா கவிதாவை கூப்பிட்டாள். கவிதா, உன் புருஷன் ஒரு கல் மாதிரி. அவரை உருக வைக்கிறது உன் கையில் தான் இருக்கிறது. இந்த சிகப்பு நிற நைட்டியை போட்டுக்கோ. இந்த செண்டையும் அடிச்சுக்கோ. அப்புறம் பாரு, அவர் உன் பின்னாடியே வருவார் என்றார். கவிதா அந்த சிறிய உடையை பார்த்து அதிர்ந்தாள். ஐயோ அக்கா, என்னால இதை போட முடியாது என்று மறுத்தாள். நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா கரண் டவுன்ல இருக்கிற ஏதாவது மாடர்ன் பொண்ணு பின்னாடி போயிடுவார் என ஸ்ரேயா பயமுறுத்தினாள். பயத்தில் கவிதா அந்த உடையை அணிந்தாள். கரண் அறைக்குள் வந்தபோது அவள் வெட்கத்தில் போர்வை இழுத்து போர்த்தி கொண்டாள். கரண் அவளை பார்த்தான். என்ன கோமாளித்தனம் இது, இந்த துணி உனக்கு செட் ஆகல, போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் பால்கனிக்கு சென்றான். கவிதா அழுது கொண்டே தன் பழைய உடையை மாற்றினாள். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் ராஜம்மா கரணிடம் சண்டையிட்டாள். பொண்டாட்டியை இப்படி கண்டுகொள்ளாமல் விட்டால் அவள் ஓடி போயிடுவா, ஏதாவது பேசு. கரண் நிதானமாக சொன்னான். அம்மா, அவள் இன்னும் ஒரு குழந்தை என்றான். கரண் உடனே நாட்கள் கடந்தன. ஒரு நாள் ராஜம்மா கரணிடம் சண்டையிட்டார். பொண்டாட்டியை இப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டால் அவள் ஓடி போயிடுவா, அவளிடம் ஏதாவது பேசு என்றார். கரண் நிதானமாக சொன்னான். அம்மா, அவள் இன்னும் ஒரு குழந்தை என்றான். உடனே ராஜம்மாள், இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் நான் வேற ஏதாவது முடிவு எடுப்பேன் என்றார். அன்று இரவு கரண் முதலாக கவிதாவிடம் பேசினான். கவிதா,
அம்மா உன்னை காலேஜுக்கு அனுப்ப சொன்னாங்க. நான் டவுன்ல நல்ல காலேஜா உனக்கு அட்மிஷன் போட்டுட்டேன். நாளையிலிருந்து நீ காலேஜ் போ. கவிதா திகைத்து போனாள். ஆனால் நான் 10வது அதுக்கப்புறம் படிக்கலையே என்றாள். பரவாயில்லை, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு படிச்சுக்கலாம். நீ படிச்சாதான் விவரம் தெரியும் என்றான் கரண். காலேஜ் வாழ்க்கை கவிதாவிற்கு புதிய உலகத்தை காட்டியது. அங்குள்ள பெண்கள் ஜீன்ஸ் போட்டுக்கொண்டு ஜாலியாக இருப்பதை பார்த்தாள். அவளுடைய தோழி ராதா கேட்டாள், என்னடி இந்த வயசுல கல்யாணம் ஆயிடுச்சா? முதலிரவு எப்படி இருந்துச்சு? கவிதா முகம் சிவந்தது. அங்குள்ள பெண்களின் பேச்சுக்கள் அவளுக்கு தாம்பத்தியத்தை பற்றி புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்தன. நமக்கு கரண் இப்படி அன்பு காட்ட மாட்டாரா என்று அவளது இதயம் ஏங்கியது. ஒரு நாள் ராதா கவிதாவை வற்புறுத்தி பியூட்டி பார்லர் அழைத்து சென்றாள். அவளது கூந்தலை சீரமைத்து மேக்கப் போட்டு ஒரு மாடர்ன் குர்த்தி அணிவித்தாள். வீட்டுக்கு வந்த கவிதாவை பார்த்த ராஜம்மாள் முகம் சுளித்தார். கிராமத்தில் இதெல்லாம் வேண்டாத வேலை என்றார். ஆனால் கவிதா துணிந்து சொன்னாள், அத்தை, காலேஜில் எல்லாரும் இப்படித்தான் வராங்க. கரண் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது. அன்றிரவு அறைக்கு வந்த கரணிடம் கோபமாக இருக்கிறீங்களா? கவிதா கேட்டாள். ஏன் என்கிட்ட எப்பவுமே கோபமா இருக்கீங்க என்று. நான் கோபமா இல்லை கவிதா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு நான் செஞ்ச துரோகம்னு நினைக்கிறேன். கவிதாவின் கண்கள் கலங்கின. நான் சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா உங்க பொண்டாட்டி. என்னை எப்பவுமே உங்க மனைவியா ஏத்துக்க மாட்டீங்களா கரண்? கரண் அமைதியாக சொன்னான். தூங்கு கவிதா, உனக்கு இதெல்லாம் இப்ப புரியாது. கரண் அந்த அறையின் ஜன்னல் பக்கம் போய் நின்றான். வெளியே இருள் அப்பி கிடந்தது. அந்த இரவில் அவனது மனதுக்குள் 1000 போராட்டங்கள். கவிதா கண்கள் கலங்கி இருப்பதை அவன் கண்ணாடியால் கண்டான். ஆனால் அவளை திரும்பி பார்க்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. அவன் மௌனத்தை உடைத்து கவிதா மீண்டும் பேசினாள். வயது ஒரு தடை இல்லை. நான் உங்களோட வாழ்க்கைக்கு தகுதியானவள் இல்லையா? தூங்குன்னு சொல்லிட்டு போறது உங்களுக்கு வேணா சுலபமா இருக்கலாம். ஆனால் ஒரு மனைவியா உங்க அன்பை எதிர்பார்க்கிறது என் உரிமை இல்லையா? கரண் மெதுவாக திரும்பினான். அவனது கண்கள் சிவந்து இருந்தன. கவிதா, நான் உன்னை தகுதி இல்லாதவள் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த கல்யாணம் நடந்த சூழல் உனக்கே தெரியும். உன் அப்பாவுக்காக நான் செஞ்ச ஒரு உதவிதான். இன்னைக்கு நீ கேட்கிற இந்த கேள்விக்கு உன் மனசுல இருக்கிற காதலா, இல்லை நான் உன்னை காப்பாத்தினேன் என்று நன்றி கடனா எனக்கு தெரியாது. அந்த குழப்பம் தீராத வரைக்கும் நான் உன்னை நெருங்குறது நியாயமானதா இருக்காது. கவிதா கட்டிலில் இருந்து எழுந்து அவனது அருகில் வந்து நின்றாள். நன்றிக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை கரண். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பாதுகாப்பா வச்சிருக்கீங்களே, அந்த பாதுகாப்பிலேயே என் காதல் பிறந்துருச்சு. என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என் மேல துளி கூட அக்கறை இல்லைன்னு. கரண் அவளது கண்களை நேராக பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு மென்மை இருந்தது. ஆனால் அதை அவன் மறைக்க முயன்றான். அக்கறை இருக்கும் கவிதா, ஆனா அது இன்னும் காதலா மாறல. எனக்கு கொஞ்ச கால அவகாசம் கொடு. கட்டாயப்படுத்தி வரும் அன்பு நிலைக்காது. சரி கரண். கவிதா கண்ணீரை துடைத்து கொண்டாள். உங்க கால அவகாசத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை என் கணவரா ஏத்துக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்னை உங்க மனைவியா ஏத்திப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். அவள் மீண்டும் படுகைக்கு சென்று படுத்து கொண்டாள். கரண் விளக்கை அணைத்துவிட்டு அவளுடன் தள்ளி படுத்து கொண்டான். அரை இருட்டில் இருந்தாலும் இருவரின் இதய துடிப்பும் ஒருவருக்கு ஒருவர் தெளிவாக கேட்டது. அந்த மௌனத்தில் ஒரு புதிய புரிதல் பிறக்க தொடங்கியது. அடுத்த நாள் காலை ஜன்னல் வழியாக வந்த சூரிய வெளிச்சம் கவிதாவின் முகத்தில் பட்டது. மெதுவாக கண் விழித்தாள். கரண் ஏற்கனவே எழுந்துவிட்டதை கவனித்தாள். உரையாடலின் பாரம் இன்னும் இருவர் மனதிலும் அப்படியேதான் இருந்தது. கவிதா சமையலறைக்கு சென்றபோது கரண் அவனது லேப்டாப்பில் மூழ்கி இருந்தான். வழக்கமாக ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளும் குட் மார்னிங் கூட அன்று இல்லை. மதிய உணவுக்காக கவிதா சமைத்து கொண்டிருந்த போது திடீரென கவிதா சத்தம் கேட்டது. கரண் பதறி அடித்துக்கொண்டு சமையலறைக்கு ஓடி வந்தான். கவிதாவின் கையில் கத்தியால் ஆழமான வெட்டி இருந்தது. காய்கறி நறுக்கும்போது கவனக்குறைவாக செய்துவிட்டாள். கவிதா, என்ன பண்ணி வச்சிருக்க? கரணின் குரலில் கோபத்தை விட பதற்றம் அதிகமாக இருந்தது. அவள் கையை பிடித்து இழுத்து குழாயை திறந்து தண்ணீரில் காட்டினான். ரத்தம் நின்றபாடில்லை. அவன் அவசரமாக முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து காயத்திற்கு மருந்து போட்டான். கவிதா, பரவாயில்லை கரண், நான் பார்த்துக்கிறேன் என்றாள். மெதுவாக, சும்மா இரு கவிதா, நான் சொன்னா கேளு என்று அதட்டியவன் அவள் காயத்திற்கு மருந்து போட்டபோது மிக மென்மையாக கையாண்டான். அவனது கவனிப்பில் இருந்த அந்த அலாதியான அன்பை கவிதா புரிந்து கொண்டாள். ஏன் கவிதா, இவ்வளவு கவனக்குறைவு உனக்கு? ஏதாவது ஒன்றென்றால் என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்ல வந்தவன் சற்று நிறுத்தினான்.
உங்களால் என்ன கரண் சொல்லுங்க. கவிதா அவனது கண்களை பார்த்து கேட்டாள். கரண் அவனது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் குனிந்து கொண்டான். நீ சொன்னது சரிதான் கவிதா. உன்னை தள்ளி வைக்கணும்னு நான் நினைக்கல. ஆனால் உன் வாழ்க்கையை நான் பறிச்சிட்டேன்ற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உனக்கு இன்னும் அழகான எதிர்காலம் இருக்கும். கவிதா அவன் கையை பற்றினாள். என் எதிர்காலமே உங்களோட இருக்கிறது தான். காயம் பட்டது என் கையில் மட்டுமல்ல, உங்க மனசுலையும் தான். அதை தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல கரண். முதன்முறையாக கரண் கவிதாவின் நெற்றியில் மென்மையான முத்தமிட்டான். சரி கவிதா, இனிமே உன்னை நான் தள்ளி வைக்க மாட்டேன். ஆனால் எனக்கும் கொஞ்சம் டைம் கொடு. ஒரு கணவனா. சரி கவிதா, இனிமே உன்னை தள்ளி வைக்க மாட்டேன். ஆனால் எனக்கும் கொஞ்சம் டைம் கொடு. ஒரு கணவனா உன்னை முழுசா ஏத்துக்க என் மனசை நான் தயார் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு முத்தத்தில் கவிதாவின் காதலுக்கு பதில் கிடைத்தது போல் இருந்தது. கரணின் மௌனம் முழுமையாக உடையவில்லை என்றாலும் அந்த இறுக்கம் தளர்ந்து இருந்தது. இருவருக்கும் இடையில் இருந்த இடைவேளை குறைய தொடங்கியது. அன்று மாலை வீட்டில் ஒரு அமைதியான மிதமான சூழல் நிலவியது. கரண் வழக்கம் போல வேலையில் மூழ்கியிருந்தாலும் அவனது கவனம் முழுவதும் கவிதாவின் மீதே இருந்தது. அவள் சமைக்கச் செல்லும் போதெல்லாம் கவிதா கையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, தண்ணி படாமல் பார்த்துக்கொள் என்று குரல் கொடுத்து கொண்டே இருந்தான். கவிதாவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இதுவரை மௌனத்தையே ஆயுதமாக பயன்படுத்திய கரண் மாற்றத்தின் முதல் படி. இரவு உணவை முடித்த பிறகு கரண் சோபாவில் அமர்ந்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தான். கவிதா அவன் அருகில் வந்து மெதுவாக அமர்ந்தாள். எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என் கையில் காயம் இருக்கிறது, அதனால என்னால் தலை சீவ முடியல என குறும்பாக கேட்டாள். கரண் திகைத்து போனான். எனக்கு இதெல்லாம் தெரியாது கவிதா. தெரியலன்னா கத்துக்கோங்க, நான் சொல்லித்தரேன் என்று சீப்பையும் எண்ணெயையும் அவன் கையில் திணித்தாள். கரண் மெதுவாக அவளது நீண்ட கூந்தலை தடவினான். அந்த நிமிடம் அவனது விரல்கள் கூந்தலில் பட்டபோது இருவருக்குள்ளேயும் ஒரு மின்னல் வெட்டியது போன்ற உணர்வு. கரண் மிகவும் கவனமாக ஒரு பொக்கிஷத்தை கையாள்வது போல அவளது கூந்தலை சீவி விட்டான். என் பெயர் கீர்த்தனா. எனக்கு திருமணம் முடிந்து 1 மாதம் தான் ஆகிறது. என் கணவர் அதற்குள் வெளிநாடு செல்ல தயாராகிவிட்டார். எவ்வளவு தடுத்தும் என்னால் என் கண்ணீரை அடக்க முடியவில்லை. என் கனவு இன்னும் எதுவுமே நிறைவேறவில்லை. என் கணவரின் துணையையும் நான் சரியாக உணரவில்லை. எனக்கு 25 வயதாகிறது. நான் சிறு வயதிலிருந்தே திருமணம் செய்ய விரும்ப தொடங்கிவிட்டேன். ஏனென்றால் நான் இளம் வயதிலேயே கவர்ச்சியான வீடியோக்களை பார்க்க பழகியிருந்தேன். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பெண்கள் கேலியாக ஒருவருக்கு ஒருவர் இது போன்ற வீடியோக்களை காட்டுவார்கள். ஆனால் இது போன்ற வீடியோக்களை பார்த்த பிறகு என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் என் திருமண ஆசை அதிகரித்தது. நான் அவ்வளவு அழகு ஒன்றும் இல்லை. அதனால் யாரும் என்னை பெண் பார்க்க வந்தாலும் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். இதனால் என் இதயம் உடைந்து போகும். என் இதயத்தில் திருமண ஆசை எவ்வளவு அதிகரித்ததோ அவ்வளவு தாமதமாக என் திருமணம் நடந்தது. சரி, நீண்ட நாட்களாகவே வரன் தேடிய பிறகு ஒரு சம்பந்தம் கிடைத்தது. நான் உடனே சம்மதம் தெரிவித்தேன். மாப்பிள்ளை வீட்டிற்கு திருமணம் செய்வதில் அவசரம் இருந்தது. எனக்கும் அப்படித்தான் இருந்தது. அதனால் 1 மாதத்திற்குள் என் திருமணத்தை நடத்தி முடித்தனர். எனக்கு தான் திருமணம் செய்வதில் அவசரம் இருந்தது. ஆனால் மாப்பிள்ளைக்கு ஏன் அவசரம் இருந்தது என்பது எனக்கு தெரியாது. என் கணவரை அடைந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் என் இந்த மகிழ்ச்சி தற்காலிகமாகவே இருந்தது. திருமணமான சில நாட்களுக்கு பிறகு என் கணவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று விட்டார். எனக்கு தெரிந்தது என் கணவர் வெளிநாட்டில் IT ஊழியராக பணிபுரிகிறார். அதனால் அவருக்கு அதிக விடுமுறைகள் கிடைக்கவில்லை. 1 மாதத்திற்கு பிறகு அவர் மீண்டும் வெளிநாடு செல்வார் என்று தெரிந்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். உடனே அழத் தொடங்கிவிட்டேன். இது என்ன பேச்சு? நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்க வேண்டுமா? ஏனென்றால் எதற்காக திருமணம் செய்தீர்கள் என்று கேட்டேன். அதற்கு என் கணவர், என்னுடன் பிறந்தவர்கள் இன்னும் சிறியவர்கள். என் தம்பி படிப்பு முடிந்து சொந்த தொழில் தொடங்கும் வரை நான் தான் குடும்பத்தை கவனிக்க வேண்டும். வீட்டிற்கு நிறைய செலவுகள் உள்ளன, அவற்றை நான் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னார். இங்கே இருந்தால் நான் தேவையில்லாமல் என் நண்பர்களுடன் சேர்ந்து சுற்றி திரிந்து பணத்தை செலவு செய்வேன். அதனால் தான் என் மேலதிகாரியிடம் கேட்டு 2 வருடங்களுக்கு முன்பே வெளிநாட்டிற்கு சென்று விட்டேன். அங்கு சென்ற பிறகுதான் என் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்று கூறினார். அதனால் குடும்பம் சரியாகவும் நடக்கிறது. அதனால் தான் நான் வெளிநாட்டிற்கு சென்றேன் என்றார். நான் வெளிநாட்டில் இவ்வளவு சம்பாதிக்கிறேன். அதனால் வீட்டில் ஒருபோதும் பணத்தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். நீங்கள் அப்படி என்றால் என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்ட அவர், அது அவ்வளவு எளிதல்ல. அங்கே எனக்கு சொந்த வீடு இல்லை.
வாடகை மிகவும் அதிகம். நாங்கள் 10 பேர் ஒரு அறையில் தங்கியிருக்கின்றோம். அப்படிதான் நாங்கள் சமாளிக்கின்றோம் என்றார். பிறகு அவர் என்னிடம், நான் 1 வருடம் கழித்துதான் என் விடுமுறைக்கு வருவேன், அதுவும் 1 மாதத்திற்கு மட்டுமே என்றார். இதை கேட்டு என் மனம் நொந்து போனது. என் திருமணத்தின் மீது எனக்கு மிகவும் கோபம் வந்தது. முதலில் என் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. நான் கண்ட கனவுகள் போல எதுவும் நடக்கவில்லை. ஆனாலும் நான் பொறுத்து கொண்டேன். மேலும் என் கணவர் மிகவும் சீரியஸான நபர். அவர் ஒருபோதும் என்னை வெளிப்படையாக புகழ்ந்ததில்லை. தன் கவலைகளையும் என்னிடம் பகிர்ந்து கொண்டதில்லை. இதையும் நான் பொறுத்து கொண்டேன். ஆனால் என் கணவருடன் வருடத்தில் 30 நாட்கள் மட்டுமே இருக்க முடியும் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் கணவர் தனது குடும்பத்திற்காக திருமணம் செய்து கொண்டார். இதனால் அவர்கள் வீட்டு வேலைகளை என்னால் செய்ய முடியும். நான் அழுதும் கோபப்பட்டும் கூட என் கணவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அவர் வெளிநாடு சென்று விட்டார். நான் மீண்டும் தனியாகவே இருந்து விட்டேன். இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. கணவருடன் இருந்த நாட்கள் நினைவுக்கு வர தொடங்கின. நான் நாள் முழுவதையும் கடந்து விடுவேன். ஆனால் எந்த தொடர்பும் இருக்காது. இரவில் 5-10 நிமிடங்கள் மட்டுமே வீடியோ கால் செய்வார். அதிலும் அவர் தன் குடும்பத்தினரை பற்றி தான் விசாரிப்பார். நான் அவரிடம் நிறைய காதல் நிறைந்த விஷயங்களை பேச விரும்பினேன். ஆனால் அவர் என்னிடம் அப்படி எதுவும் பேசவில்லை. என் மாமியார் என்னிடம் தேவையற்ற விஷயங்களை பற்றி பேச மாட்டார். இல்லை என்றால் நாள் முழுவதும் நான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பேன். ஆனால் என் கொழுந்தன் என்னுடன் பேசிக்கொண்டே இருப்பான். என் மாமியார் பெரும்பாலும் இரவில் சீக்கிரம் தூங்கிவிடுவார். பிறகு நானும் என் கொழுந்தனும் வீட்டில் தனியாக இருக்கும். பெரும்பாலும் இரவுகளில் ஒன்றாகவே சாப்பிடுவோம். என் கொழுந்தன் மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தான். இரவு முழுவதும் அவன் என்றும் தன் கல்லூரி கதைகளை சொல்வான். ஆனால் எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. பிறகு என்னால் இரவில் மொபைலில் ஆங்கில படங்களை பார்க்க தொடங்கினேன். அதை பார்த்து கொண்டே நான் தூங்கி விடுவேன். காலையில் எழுந்தபோது நான் இரவில் பார்த்த திரைப்படங்களின் காட்சிகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. பிறகு நான் சமையலறையில் சில வேலைகளை செய்துவிட்டு மதிய உணவையும் தயார் செய்தேன். வேலை செய்யும் போதே அதே காட்சிகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. நான் சமையலறையில் இருந்து உட்கார்ந்து கொண்டேன். அதே காட்சி மீண்டும் பார்க்க என் மனம் விரும்பியது. நான் எதற்கும் பயப்படாமல் அதே காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என் பின்னால் யாரோ நிற்பது போல் எனக்கு தோன்றியது. நான் திரும்பி பார்த்த பொழுது என் கொழுந்தன் பின்னால் நின்று கொண்டிருந்தான். நான் பார்த்து கொண்டிருந்த வீடியோவையும் அவன் பார்த்து விட்டான். அவனை பார்த்ததும் நான் பயந்து விட்டேன். அவனும் நேராக நின்று, அண்ணி சாப்பாடு தயாராகிவிட்டதா என்றான். ஆம் என்றேன். நான் உடனே மொபைலை அணைத்து விட்டேன். ஆனால் அதன் பிறகு என் கொழுந்தனின் நடத்தை என்னிடம் மாறுபட்டது போல் உணர்ந்தேன். முன்பு அவன் என் அறைக்கு வருவதில்லை. ஆனால் இப்போது தினமும் என் அறைக்கு வர ஆரம்பித்தான். ஒரு நாள், இன்று மாலை டீயை உங்கள் அறையிலேயே குடிக்கலாம். இப்பொழுது குளிர் அதிகமாகிவிட்டது. ஹாலில் குளிராக இருக்கிறது என்று சொன்னான். குளிர்காலத்திலும் என் மாமியார் பெரும்பாலும் தன் அறையிலேயே இருப்பார். சாப்பாட்டை அங்கேயே சாப்பிடுவார். நான் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு என் அறைக்கு வந்தபோது என் கொழுந்தன் என் மொபைலை சரிபார்ப்பதை பார்த்தேன். அவன் என் மொபைலில் ஏதோ தேடிக்கொண்டிருந்தான். நான் எந்த வகையான வீடியோக்களை பார்த்தேன் என்பதை அவன் பார்த்து விட்டான். இவனது இந்த செயல் எனக்கு பிடிக்கவில்லை. என் மொபைலை சரிபார்க்க அவனுக்கு என்ன உரிமை இருந்தது? நான் டீ கப்பை படுக்கையில் வைத்துவிட்டு என் மொபைலை எடுத்து ஒரு ஓரமாக வைத்தேன். டீ கொடுக்கும் போது என் கொழுந்தன், அண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான திரைப்படங்கள் பிடிக்கும் என்று கேட்டான். அவன் கேட்ட கேள்விக்கு நான் பயந்து விட்டேன். நான் என்ன அர்த்தம் என்று கேட்டேன். அவன் அதாவது அதிரடி திரைப்படம் அல்லது காதல் திரைப்படமா என்றான். நான் சற்று கவனக்குறைவாக இருந்தேன். ஏனென்றால் அவன் அந்த மொபைலில் அந்த மோசமான காட்சிகளை பார்த்திருப்பான். நான் எந்த பதிலும் சொல்லாததால் அவனாகவே எனக்கு காதல் திரைப்படங்கள் பிடிக்கும் என்று சொன்னான். நான் அவனை பார்த்தபோது அவன் எனக்கு ஆங்கில திரைப்படங்கள் மிகவும் பிடிக்கும், உங்களுக்கு எந்த மாதிரியான திரைப்படங்கள் பிடிக்கும் என்று கேட்டான். அவனது இந்த கேள்விக்கு நான் அவனை முறைத்து பார்த்தேன். அவன் சிரிக்க ஆரம்பித்தான். அண்ணி, நீங்கள் என்னை உங்கள் நண்பராக நினைக்கலாம். கொழுந்தன் மற்றும் அன்னிக்கு இடையே இவ்வளவு நட்பு இருப்பது இயல்புதான். மேலும் நீங்கள் எனக்கு மிகவும் பிடித்தவராக இருக்கிறீர்கள். அண்ணன் உங்களிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை. இந்த இளமை பருவத்தில் உங்களை தனியாக வைத்து வெளிநாட்டிற்கு சென்று விட்டார் என்றான். அவனது பேச்சை கேட்டு என் முகம் சிவந்து போனது. நான், எனக்கு தலைவலி இருக்கிறது, நீ உன் டீயை குடித்துவிட்டு உன் அறைக்கு சென்று விடு என்று நான் கூறினேன். நான் காதல் உணர்வுள்ள பெண்ணாக இருந்தபோது நான் என் கணவருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். என்னிடம் இது போன்ற விஷயங்களை பேசுவதற்கு என் கொழுந்தனுக்கு என்ன உரிமை இருந்தது? நான் மிகவும் கண்டிப்பான குரலில் என் கொழுந்தனை அங்கிருந்து செல்லுமாறு சொன்னேன். அவன் உடனே தன் கப்பை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று விட்டான். என் கொழுந்தன் தயக்கமின்றி என்னிடம் தன் விருப்பங்களை சொல்லி வந்தான். அடுத்த நாள் காலை நான் காலை உணவு சமைத்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் கொழுந்தன் அண்ணி அண்ணி என்று கூப்பிட்டு கொண்டே தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். என்ன ஆயிற்று என்று கேட்டேன். அப்பொழுது நான் பாதி பொத்தான்களை போட்ட பிறகுதான் கவனித்தேன், என் சட்டையில் இந்த பொத்தான்
இந்த பத்தான் உடைந்திருக்கிறது என்று. தயவு செய்து இதை சீக்கிரம் தைத்து விடுங்கள், எனக்கு நேரமாகிவிட்டது என்று கூறினான். நான் தயக்கத்துடன் உள்ளே சென்றேன். என்ன? என் கொழுந்தன் ஊசியும் நூலையும் என்னிடம் கொடுத்தான். நான் அவனது வார்த்தைகளுக்கு காது கொடுக்காமல் நான் பொத்தனை தட்ட ஆரம்பித்தேன். நான் என்ன வேலையில் மும்மரமாக இருந்தேன். ஆனால் அவன் என்னை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வை எனக்கு ஒருவித சங்கடத்தை ஏற்படுத்தியது. என் முகத்தில் முன் விழுந்த முடியை அவன் தன் கைகளால் எடுத்து என் காதின் பின்னால் வைத்தபோது நான் ஒரு கணம் சுவாசிக்க மறுத்துவிட்டேன். நான் அதிர்ச்சி அடைந்து பின்வாங்கினேன். அவன் என்னிடம், ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்கள் முடி உங்கள் கண்களை மறைத்தது, அதை நான் பில்லால் தள்ளி விட்டேன் என்றான். நான் விரைவாக பொத்தானை தைத்து விட்டு அறையில் இருந்து வெளியே வந்தேன். அவன் என்னிடம் நெருங்க முயற்சிக்கிறான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் இப்போது என் கொழுந்தனிடம் இருந்து விலகி இருக்க ஆரம்பித்தேன். ஒரு முறை இரவு நேரத்தில் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது யாரோ ஒருவரின் பார்வை என் முகத்தில் விழுவது போல எனக்கு தோன்றியது. ஆழ்ந்த உறக்கத்திலும் என் கண்கள் விழித்து கொண்டன. என் அறையின் இரவு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. நான் தூங்கிக் கொண்டிருந்த என் அறையை சுற்றி பார்த்தேன். எனக்கு ஏன் இந்த சங்கடம் ஏற்பட்டது? பிறகு என் பார்வை அறையின் ஜன்னல் மீது விழுந்தது. அந்த ஜன்னல் எப்போதும் மூடப்பட்டிருக்கும், ஆனால் அது திறந்திருந்தது. நான் அந்த ஜன்னலை திறப்பதே இல்லை என்பதால் அதை பார்த்து ஆச்சரியமடைந்தேன். நான் ஜன்னலை மூட எழுந்து சென்றபோது யாரோ என் கொழுந்தனின் அறைக்குள் ஓடுவது போல் எனக்கு தோன்றியது. எனக்கு சிறிது பயம் ஏற்பட்டது. நிச்சயமாக அது என் கொழுந்தனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் நான் அவனை பார்க்கவில்லை. நான் என் அறையில் இருந்து வெளியேறி என் மாமியாரின் அறைக்கு சென்று அவர்களுடன் படுத்துக்கொண்டேன். ஆனால் அவர் தூக்கத்தில் மிகவும் சத்தமாக குரட்டை விடுவதால் என்னால் அங்கு தூங்க முடியவில்லை. அதனால் நான் கட்டாயமாக என் அறைக்கே திரும்ப வேண்டியிருந்தது. காலையின் உணவின் போது என் கொழுந்தன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனை என்னிடம், அண்ணி, உங்களுக்கு அண்ணனை மிகவும் நினைவு இருக்கும் என்றான். நான், ஆம், எனக்கு அவரின் நினைவு இருக்கிறது என்று கூறினேன். அப்படியானால் நீங்கள் இரவு முழுவதும் புரண்டு புரண்டு படிப்பீர்கள். அண்ணனின் நினைவில் உங்களிடம் எப்படி தூக்கம் வரும் என்றான். என் கொழுந்தனின் பேச்சுக்கள் எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நான், நீ அதிகமாக பேசுகிறாய். இன்று முதல் என்னிடம் இது போன்ற விஷயங்களை பேசாதே என்று கூறினேன். என் பேச்சை கேட்டு என் கொழுந்தன் அங்கு இருந்து சென்று விட்டான். அடுத்த நாள் இரவு மீண்டும் என் அறையின் ஜன்னல் திறந்திருந்தது. ஆனால் இந்த முறை ஜன்னலில் யார் இருந்தார்கள் என்பதை நான் பார்த்துவிட்டேன். அது என் கொழுந்தன். ஜன்னலை திறந்து நான் தூங்குவதை பார்த்து கொண்டே இருந்தான். இதை பார்த்து எனக்கு கோபம் வந்தது. எவ்வளவு அநாகரிகமானவனாக நடந்து கொள்கிறாய். அடுத்த நாள் நான் அவனிடம், அவன் அறை ஜன்னலில் என்ன பார்க்க வருகிறாய் என்று நேரடியாக கேட்டேன். என் கேள்விக்கு அவன் சிரித்து கொண்டே, நீங்கள் தூங்கும் போது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றான். இதை கேட்டு எனக்கு அவன் மீது மிகவும் கோபம் வந்தது. நான் இனிமேல் இப்படி செய்தால் நான் அம்மாவிடம் புகார் செய்வேன் என்று என் பேச்சை கேட்டு அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் அவன் அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் இரவில் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது யாரோ என் அருகில் படுத்துக் கொள்வது போல எனக்கு தோன்றியது. என் கண்கள் விழித்ததும் என் கொழுந்தன் இவ்வளவு அருகில் இருப்பதை கண்டு நான் மிகவும் பயந்து விட்டேன். என் அறையில் என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு, நீங்கள் உங்கள் அறை கதவை திறந்து வைத்து கொண்டு தூங்கும்போது இப்படித்தான் நடக்கும். மேலும் உங்கள் கணவரும் இங்கு இல்லை என்று சொன்னால் நான் அவருடைய குறையை நிறைவேற்றலாம் என்று நினைத்தேன் என்றான். அவனுடைய இந்த வெளிப்படையான பேச்சை கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் படுக்கையில் இருந்து எழுந்துவதற்குள் அந்த வெட்கமற்றவன் என்னை தன் பிடியில் பிடித்து விட்டான். அவன் உடனே என் வாயில் தன் கையை வைத்து கதவை திறந்து வைத்திருந்தால் யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம். நீங்கள் இந்த கதவை எனக்காக தானே திறந்து வைத்தீர்கள். இப்போது ஏன் இவ்வளவு நல்லவர் போல் நடிக்கிறீர்கள் என்றான். நான் ஒருபோதும் அப்படி நினைத்ததில்லை. எனக்கு ஒருபோதும் எந்த ஆபத்தும் இருப்பதாக தோன்றவில்லை. நான் என் கொழுந்தனை ஒரு தம்பியாக தான் நினைத்தேன். ஆனால் கொழுந்தன் நெருப்பு போன்றவன் என்று சொல்வது உண்மைதான். அவனிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும். அவன் என் வாழ்க்கையை அழித்து விட்டான். நான் அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் அவனுக்கு எந்த இரக்கமும் வரவில்லை. அவன் தன் வேலையை முடித்துவிட்டு, மீண்டும் எப்போதாவது விருப்பம் வந்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்றான். நான், நீ எனக்கு பெரிய பாவம் செய்திருக்கின்றாய். கடவுள் உன்னை அழித்து விடுவார் என்றேன். அதற்குள் அவன், நீங்கள் பார்க்கும் திரைப்படங்களும் வீடியோக்களும் என்ன, நான் செய்தால் என்ன தவறு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. அடுத்த நாள் நான் யாரிடமும் சொல்லாமல் என் தாய் வீட்டிற்கு சென்று விட்டேன். நான் இந்த விஷயத்தை என் கணவனிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சொல்லவில்லை. இதை நான் வேறு யாரிடமும் சொல்லவில்லை. ஒரு நாள் என் தோழி என்னை பார்க்க வந்தாள். அப்போது நான் அவளிடம் நடந்த அனைத்தையும் சொன்னேன். அவள் என்னிடம், நீ ஆரம்பத்திலிருந்தே உன் கொழுந்தனுடன் இவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்க கூடாது. ஆரம்பத்திலேயே அவனை வராமல் வைத்திருக்க வேண்டும். இப்போது உன் மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் உன் பேச்சை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்றாள்.
இதை கேட்டு நான் அழ ஆரம்பித்தேன். என் பேச்சை கேட்டு யாரும் தயாராக இல்லை. என் தோழி, நீ படித்தவள். உன் கணவரிடம் உன்னை வெளிநாட்டிற்கே அழைத்து செல்லுமாறு சொல். நீ அங்கே ஏதாவது வேலை இருந்தால் அங்கேயே வேலை செய். உன் கணவரிடம் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று கூறினாள். நானும் என் கணவரிடம் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என்னையும் வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று நான் கேட்டேன். நானும் அங்கே வேலை செய்து வீட்டிற்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன். அவர் மௌனமாக இருந்தார். அதற்கு நான் இல்லை என்றால் நான் என் அம்மா வீட்டிலேயே இருந்து கொள்கிறேன் என்று கூறினேன். என் கணவர் என் பேச்சை கேட்டு என்னையும் வெளிநாட்டிற்கு அழைத்து சென்றார். நான் அங்குள்ள ஒரு சிறிய கம்பெனியில் வேலை செய்தேன். நானும் என் கணவரும் சம்பாதிப்பதில் நாங்கள் இருவரும் எங்களுக்கென்று ஒரு தனி அறையை வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்கியிருந்தோம். அதன் பிறகு நான் என் மாமியார் வீட்டிற்கு வரவில்லை. வெளிநாட்டிலேயே வேலை செய்து கொண்டு நானும் வீட்டிற்கு பணம் அனுப்ப ஆரம்பித்தேன். நாங்கள் இருவரும் வெளிநாட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். ஆனாலும் என் கணவரிடம் என் மனதில் உள்ளதை சொல்ல வேண்டும். அவர் தம்பி என்னிடம் தவறாக நடந்து கொண்டதை சொல்ல வேண்டும் என்று எண்ணம் இருந்தது. ஒரு நாள் என் தோழி என்னிடம் தொலைபேசியில் அழைத்து கொண்டு, நடந்தது நடந்துவிட்டது, இனிமேல் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, உன் வாழ்க்கையை நீ பார் என்று கூறினார். நானும் அவள் சொன்னதை நினைத்து பார்த்துவிட்டு என் கணவருடன் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தேன்.